வேதபாட வகுப்புக்கென்று ஆண்டவர் நமக்கு தியானத்துக்கு இந்த நாட்களில் கொடுத்திருக்கிற வேத பகுதி ரோமர் 13:11 வாசிக்க கேட்போம். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளை ஆயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆனபோது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இந்த வசனங்களை கேட்க கேட்க எத்தனை பேர் நித்திரையை விட்டு எழுந்து கொண்டிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நமக்குள்ள நித்திரைனா தெரியும், நமக்கு தூங்கி வலியக்கூடிய அல்லது அசதியாக இருக்கக்கூடிய ஒரு காரியம். நித்திரையை விட்டு எழுந்திருத்தல் என்று சொன்னால் சில நேரங்களில் சில வாழ்க்கை முறை நமக்கு செட் ஆகிரும். போதும் போதும், இந்த அளவுக்கு இருந்தால் போதும், இவ்வளவுக்கு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைனா இவ்வளவு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அநேக நேரங்களில் ஒரு நம்முடைய வசதி நிலை என்று சொல்லுவாங்க, கம்ஃபர்ட் ஜோன், அவங்களுடைய வசதி நிலையில் அவங்க அப்படியே தங்கிடுவாங்க. அப்போது என்ன எவ்வளவு பிரசங்கம் கேட்டாலும் எனக்கு நான் ஒரு வட்டம் போட்டிருக்கிறேன், அந்த வட்டத்தை விட்டு நான் அடுத்த நிலை வளர்ச்சிக்கு நேராக நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு நிலையிலே இருப்பாங்க. ஆனால் ஒரு சிறு கூட்டம் மாத்திரம் என்ன செய்யும், நம்ம பாடினோம்ல புத்தியுள்ள கன்னிகை போல. ஏன் ஆண்டவர் அந்த புத்தியுள்ள கன்னிகை அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொன்னால், மணவாளன் வரும்பொழுது கையில் தீவட்டியோட போகணும் அப்படிங்கிறது ரூல்ஸ். மணவாளன் வரும்போது எப்போ வருவார்னு தெரியாது, ஆனால் எதிர்கொண்டு போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது நம்ம ஒரு பக்கம் ஆண்டவரை தேடி நம்ம என்ன செய்யணும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் போயிட்டே இருக்கணும். அவரும் நம்மை தேடி வந்து கொண்டே இருப்பார். ஏன்னா அந்த வசனத்தினுடைய ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தம் இல்லாமல் எழுதப்படவில்லை. ஏன்னா மணவாட்டியாகிய திருச்சபைக்கும் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் கல்யாணம் எங்கே நடக்கும்? மத்திய ஆகாயத்தில் நடக்கும். மத்திய ஆகாயத்தில் நடக்கணும்னா நாம் மத்திய ஆகாயத்து வரைக்கும் போகணும். அவர் என்ன செய்கிறாரு, உன்னதத்திலிருந்து மத்திய ஆகாயம் வரைக்கும் வராரு. அங்கே தான் நம்ம சந்திக்கிறோம், ஆண்டவரை சந்திக்கிற இடம் அதுதான். அப்போது நீங்கள் ஆண்டவரை இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி வாங்கன்னா அவர் அதுக்கு கீழே இறங்க மாட்டார். ஏன்னா மத்திய ஆகாயம்தான் ஆண்டவர் தம்முடைய மணவாட்சியை சேர்த்து கொள்ளுகிற இடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ புத்தியுள்ள கன்னிகையாகிய திருச்சபையினுடைய பிள்ளைகள் மேலே ஏறிட்டே இருக்கணும். அப்போ ஏறுறதுக்கான பிரயாசத்தை எடுக்கணும். எத்தனை வருஷம் நான் ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும் என்னுடைய ஸ்தானத்தை விட்டு நான் மாற்றவே மாட்டேன், இங்கே தான் இருப்பேன், ஆண்டவர் என்னை தேடி வரட்டும் அப்படின்னு சொன்னால் அது முடியாது. ஏன்னா கர்த்தருக்குள்ளே எவ்வளவோ வாஞ்சையாக ஆண்டவரை தேடி 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 ஓடுறவங்களையே பிசாசு என்ன செஞ்சிடறான். அதாவது நல்லா படிக்கிற பிள்ளைங்களே திடீர்னு ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிடுது. விழுந்து படிக்கிற பிள்ளைங்களே திடீர்னு எதிர்பாராமல் ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிடுது. அப்போ 35 மார்க்கு எடுத்தால் போதும்னு இருக்கிற பிள்ளைகளுடைய நிலைமை என்னாகும்னு யோசிச்சு பாருங்கள். ஏன்னா கொஸ்டின் பேப்பரில் என்ன கொஸ்டின் வரும்னு யாருக்குமே தெரியாது. ஏதோ ஒன்று டஃப்பான கொஸ்டினை கேட்டுட்டு ஒரு சாய்ஸ் இல்லாமல் ஒரு கேள்வியை கேட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்போது எல்லாத்துக்கும் நம்ம ஆயத்தமாக இருக்கிறவர்கள் தான் புத்தியுள்ள கன்னிகைகள். அப்போ என்ன நடந்தது, கன்னிகைகள் 10 கன்னிகைகள் போகிறாங்க, அதில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள் என்று ஆண்டவரே சர்டிஃபிகேட் கொடுக்குறார். எப்படின்னா, போனாங்க, கொஞ்சம் தூரம் போகும்போது எல்லாரும் கொஞ்சம் நித்திரையாக இருந்தார்கள். மணவாளனுடைய எக்கால சத்தம் கேட்டது. மணவாளன் வந்து விட்டார் என்ற சத்தம் கேட்ட பொழுது எல்லாரும் எழுந்து அவங்களுடைய தீவட்டியை கொளுத்துனாங்க. ஆனால் அந்த முன்ன புத்தி இல்லாத கன்னிகைகள் அந்த தீவட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு போனாங்க பார்த்தீங்களா, அது வரைக்கும் போதும்ன்ட்டு போனாங்க. ஆனால் புத்தியுள்ள கன்னிகைகள் கையில் எக்ஸ்ட்ரா எண்ணெயும் கொண்டு போனாங்க. புரியுதா? எனக்கு இருக்கிற ஜெப வாழ்க்கை போதும், எனக்கு இருக்கிற பரிசுத்த வாழ்க்கை போதும், எனக்கு இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை போதும்னு சொன்னால் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் ஒரு பாவமும் செய்யவே வேண்டாங்க. ஒரு 2 வாரம் சர்ச்சுக்கு வராமல் இருந்து பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக பின்மாற்றம் வருதா இல்லையான்னு சொல்லுங்கள். இல்லையா? ஆட்டோமேட்டிக்காக அப்புறம் பிசாசு சொல்லுவான், நீ இருக்கிற நிலை சரிதான் அப்படின்னு நியாயப்படுத்துவான். அது நியாயம்தான் அப்படின்னு சில பேர் செட்டில் ஆகிடுவாங்க அதுலேயே. அதுக்கு பிறகு அவங்களுக்கு தேவையில்லாத காரியங்கள்லாம் வாழ்க்கையில் வரும். புரியுதா? இப்போ போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிறவனையே செயினை பிடிங்கிட்டு போகிறான்னு சொன்னால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தூரமாக இருக்கிற நிலைமை என்ன ஆகும்? இல்லையா?
அப்போது நம்ம அதுதான் புத்தியுள்ள கன்னிகைகள்னு சொன்னால், நான் அடிக்கடி சொல்லுவேன், நீ முன்கூட்டியே யோசித்தால் நீ ஞானி. நீ முன்கூட்டி யோசிக்கலைன்னா உன் மூஞ்சி போயிடும் கோணி. அல்லேலூயா. இது பழமொழி இல்லை, இது என்னுடைய மொழி. எதையுமே இப்போ இந்த பொருளை தூக்கி இங்கே இப்படி வச்சா வைக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், இங்கே ஓரமாக வைக்கிறோமே விழுந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. சில பேர்கிட்ட சொன்னால் அது எப்படி விழுந்துடும் அப்படின்வாங்க. சரி, உனக்கு உளுந்து உடஞ்ச பிறகு தான் உனக்கு அறிவு வரும்னா, சில பேர் நஷ்டமாகித்தான் அப்போ கூட அறிவு வர்றதில்லை. தேவனுடைய பிள்ளைகளை எதையுமே முன் ஜாக்கிரதை நமக்கு தேவை. ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருள் அருமையானதுன்னா என்ன அர்த்தம்? எனக்கு தேவன் ஒரு பொருளை எனக்கு கொடுத்துருக்கிறார், அவர் எனக்கு ஒரு ஆத்மாவை கொடுத்துருக்கிறார். இதை கரை திரைகள் இல்லாதபடிக்கு திரும்ப நான் அவர்கிட்ட ஒப்படைக்கணும். அப்போ இந்த பொருளை குறித்து ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருள் இது அருமையானதாக இருக்கும். புரியுதா? ஜாக்கிரதை இல்லாமல் என் ஆத்மாவை நான் ஏன் இஷ்டத்துக்கு கெடுத்துக்கிட்டு வேதம் ஒன்று சொல்ல, சபை ஒன்றை சொல்ல, இல்லை நான் ஒன்று சொல்லுவேன், அது மாதிரி தான் நான் ரெடி பண்ணி வச்சுருப்பேன் அப்படின்னு சொன்னால், அதாவது கன்னி மாடத்தில் வச்சு ஆகாஸ்வர் ராஜாவை சந்திக்கிறதுக்கு அநேக கன்னி பெண்கள் ஆயத்தப்படுத்தப்படுகிறதுக்கு ஏகாய் என்கிறதான ஒரு பிரதானி வசமாக ஒப்படைக்கப்பட்டார்கள். எல்லாருக்கும் என்ன அப்படின்னா, அந்த அந்த பெண்களை ராஜாவுக்கு இதுதான் பிடிக்கும் அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்னா ஏகாய்க்கு தெரியும். அப்போ அவர் இதெல்லாம் சொல்லும்போது இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கண்மை வச்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்ட்ரா சொன்னவங்கெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லவங்கன்னா மாட்டிக்கிட்டாங்க. சரியா? ஆனால் நீங்கள் எஸ்தர் எப்படி ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைக்க பெற்றாள்னு பார்த்தீங்கன்னா, ஏகாய் சொன்னதை தவிர எக்ஸ்ட்ரா ஒன்று கூட அவள் கேட்கல. எஸ்தர் புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள். ஏகாய் என்ன சொன்னானோ அதை தவிர எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒன்றுமே அவள் போட்டுக்கல. ராஜாவுக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னது யார்? ஏகாய். ஏகாயுடைய வேலையே என்னென்னா, ராஜாவுக்கு பிரியமாக கன்னி பெண்களை ஆயத்தப்படுத்தி அனுப்புகிறது தான் அவனுடைய வேலை. அப்போ அவனுக்கு தெரியும் ராஜாவுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு. அப்படி தான் தேவன் எங்களை வச்சுருக்காரு. தேவனுக்கு என்ன பிடிக்குங்கிறத தேவன் நாங்கள் அவரோடு பழகி, அவர் எங்களோட பழகி எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதை சொல்லும்போது நாங்கள் அப்படி தான் வளர்ந்தோம். ஊழியக்காரர் இன்றைக்கி ஒரு பிரசங்கம் பண்ணி இப்படின்ட்டாருன்னா அப்படி தான், அதிலெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. இன்னொருத்தருடைய ஆலோசனைக்கு நாங்கள் இடம் கொடுக்கறதே கிடையாது. அப்படி வளர்ந்ததுனால தான் கர்த்தருடைய கிருபையில் எத்தனையோ தடுமாற்றங்கள், எத்தனையோ வீழ்ச்சிகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் அவை எல்லாவற்றிலும் தேவன் தூக்கி எடுத்து கொண்டு போனார். எங்களுக்கு சோதனைகள் வராமல் இல்லை, போராட்டங்கள் வராமல் இல்லை. அது எல்லாத்துலேயும் எங்களுடைய இருதயம் சபைக்கும் சபை போதகர் ஏகாய்க்கு சொன்ன காரியத்தை மீறி நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்ததுனால தேவன் இன்னும் அவருடைய கரத்தில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போது அந்த புத்தியுள்ள கன்னிகைகளுக்கு ஏற்கனவே போதிக்கப்பட்டது என்ன? நீ போக வேண்டிய தூரம், ஏன்னா அதாவது 3 நாளில் வருவார் அப்படின்னு சொன்னால், இப்போ நாங்களே வண்டியில் பெட்ரோல் போட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், கால்குலேட்டரில் போடுவேன் 350 கிலோமீட்ரு போகிறதுக்கு, வர்றதுக்கு 350 கிலோமீட்ரு, 700 கிலோமீட்ரு. எப்படி அங்கே லோக்கலில் சுற்றக்கூடிய சூழ்நிலைகள் வந்தால் அது ஒரு 100 கிலோமீட்டரை ஒதுக்கிடணும். அப்போ 800 கிலோமீட்டருக்கு கணக்கு போட்டு 800 கிலோமீட்டருக்கு இவ்வளோ பெட்ரோல் தேவை அப்படின்னு ஒரு கணக்கு போடுறோம் முன்னாடியே. புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன் அப்படிங்கிறாரு. புரியுதா? அப்போ அந்த கணக்கே பார்க்காம என்ன சொல்லப்பட்டது? மணவாளன் வரப்போகிறாரு, ஆனால் எப்போ வருவார்னு தெரியாது. நீ எத்தனை நாளுக்கு பிறகு வருவார்னு தெரியாது. தெரியாத இருக்கிற பட்சத்தில் அப்போ எண்ணெய் அதாவது அந்த எண்ணெய் விற்கிறவங்ககிட்ட போய் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அந்த எண்ணெய் விற்கிற ஆட்கள் தான் நாங்கள் எண்ணெய் வியாபாரி. கையில் ஏற்கனவே நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற எண்ணெய் போக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் எடுத்துக்கோங்க, வழி செலவுக்கு உங்களுக்கு இன்னும் தேவைப்படும். இப்போ உதாரணத்துக்கு ஊருக்கு போகிறீங்க, டிக்கெட்டு போகிறதுக்கு ஒரு 500 ரூபா, வர்றதுக்கு ஒரு 500 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். 1000 ரூபா மட்டும் கையில் எடுத்துகிட்டு போவீங்களா? சொல்லுங்கள் சிஸ்டர், வளர்மி சிஸ்டர். அரக்கோணத்துக்கு போகும்போது ஆமாம், நீங்கள் ஒரு கணக்கை போட்டு அந்த கணக்குக்கும் மேலே தான் நீங்கள் கொண்டு போகணும். ஏன்னா போகிற இடத்துல என்ன நடக்கும்னே தெரியாது. புரியுதா? அப்போது இதுக்கெல்லாம் நமக்கு கணக்கு பார்க்க தெரியும் போது, அப்போ நம்ம ஆவிக்குரிய ஓட்டத்துக்கு நம்ம கணக்கு பார்க்க வேண்டியது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. போதும்னு நம்ம எப்படி நினைக்க முடியும்? அதனால தான் அவர்களுக்கு புத்தியுள்ள கன்னிகைன்னு ஆண்டவர் சொல்கிறார். அவங்க
முதல்ல போகும்போது 10 கன்னிகைகள் போனாங்கன்னு மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மணவாளன் வந்து விட்டார்னு சொல்லும்போது, விளக்க கொளுத்தும் போது தான் அவங்க கையில் எக்ஸ்ட்ரா என்ன இருந்தது தெரிஞ்சது. புரியுதா? இந்த 5 கன்னிகைகள் வீசின கையும் வெறுங்கையுமா? அப்படியா ஆண்டவர் எங்களை கைவிட்டுற போகிறார், அப்படியா ஆண்டவர் எங்களை விட்டு ஒதுக்கிற போகிறாரு. அதாவது பைபிள்லையே ஆண்டவர் பொய் சொல்வாரா சொல்ல மாட்டாரா? பொய் சொல்ல அவர் மனிதன் இல்லை, அப்படி தானே பைபிள் இருக்குது. எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன், ஆனால் பொய் சொல்லுவேன்னு சொன்னார். புரியுதா? ஆண்டவர் பொய் சொல்லுவேன்னு சொன்னார். என்ன பொய்ன்னு சொல்லுங்க பார்ப்போம். மகா அழகா சொல்றார், நான் உங்களை பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அப்படின்ட்டாரு. அப்போ இந்த நேரத்தில் வந்து அவங்க சொல்லுவாங்களாம், ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோமே இல்லையா, நாங்கள் அதை பண்ணோமே, இதை எல்லாம் ரைட்டு, இயேசு நாமத்தில் செஞ்சாங்க, அற்புதமும் நடந்துச்சு, வியாதி சுஸ்தமாச்சு, பேய் ஓடிச்சு, எல்லாம் போனது சரி. ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை அறியேன், நீ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்றார். அப்போ ஆண்டவர் பொய் சொல்கிறாரா இல்லையா? அவர் அங்கே நியாய தீர்ப்பு நாளில் பொய் சொல்லுவேங்கிறார். அதுக்கு தான் இந்த வேத பாட வகுப்பு வச்சு எல்லாரும் வாங்கன்னு நம்ம கூப்பிட்றோம். அல்லேலூயா. ஆமாம், கொஞ்சம் நமக்கு என்ன செய்யுது, நம்ம வார்த்தைகள் வந்து நம்மளுடைய இருதயத்தை தைக்க தான் செய்யும். நான் விசுவாசியாக இருந்து எங்களுடைய திருச்சபைக்கு நான் பைபிள் ஸ்டடிக்கு போகும்போதெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒரு 10-15 கத்தி குத்து வாங்கிட்டு தான் போவேன். அல்லேலூயா. புரியுதா புரியலையா? வார்த்தை அப்படி குத்தும். அப்படியே ஆண்டவரே, நான்லாம் ஒரு மனுஷனா, நான் இப்படிலாம் ஒரு மட்டமான வாழ்க்கை வாழ்கிறேனே, அந்த வார்த்தை என்னை குத்த 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 அடுத்த வாரம் வரும்போது 10 குத்து விழாது, 9 குத்து விழும். இல்லையா? அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் போக போக ஒரு 8, 7, 6, 5, அப்புறம் 1 மட்டும் எப்படியாவது இருக்கும். நமக்கே தெரியாமல் நம்ம 1 எடுத்துருப்போம், பார்த்தா இன்னொன்று வரும், அது இருக்கும். அதாவது ஒரு குத்து கூட நீங்கள் வாங்கலை அப்படின்னு சொன்னால் ரொம்ப டேஞ்சரான நிலைமையில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆராதனையில் உங்களை வந்து ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய இருதயத்தை குத்துறார் அப்படின்னு சொன்னால், நான் உங்களுக்கு எழுதி தரேன், கர்த்தர் உங்களை நேசிக்கிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஒரு வார்த்தை கூட என்னை குத்தலை அப்படின்னா கர்த்தர் விட்டுட்டாருன்னு அர்த்தம், தண்ணி தெளித்து விட்டாருன்னு அர்த்தம். ஆமென். அப்போ இப்படி தான் நாங்கள்லாம் போய் ஒவ்வொரு ஆராதனையிலையும் ஒவ்வொரு ஜெபங்கள்லையும் கிடந்து 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 கர்த்தருடைய கிருபையில் ஏதோ கொஞ்சம் உருவாகியிருக்கிறேன் அப்படின்னு நம்புகிறேன். உருவாகிட்டேன்னுலாம் சொல்ல முடியாது, ஏதோ உருவாகி இருக்கிறோம். முன்னாடி பிரசங்கத்தை கேட்டு உருவானோம், இப்போ பிரசங்கம் பண்ணி உருவாகிறோம். இல்லையா? நாங்களும் எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு உங்களையும் ஆயத்தப்படுத்தி போகிறதுக்கு தேவன் வைத்திருக்கிறார். அப்போது நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிட்டது என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய். அப்போ ஏதோ ஒரு அசதி நிலை, ஏதோ ஒரு வசதி நிலையில் நம்ம லாக் ஆகிருப்போம். அதிலிருந்து நாம் வந்து ரிலீவ் ஆகணும். அப்போ ரிலீவ் ஆகிறதுக்கு அந்த முன் ஜாக்கிரதை நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போது விசுவாசிகள் ஆனபோது அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் உங்களுக்கு ரட்சிப்பு சமீபமாக இருந்ததை பார்க்கிலும் இப்போ இன்னும் அதிக சமீபமாக இருக்குது. ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம், ஒரு 3 மாதம் கழித்து தான் கல்யாணம் அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பாங்க. 1 மாதம் போனோடனே பக்கு பக்கு பக்குன்னு, அப்புறம் இன்னும் 1 மாதம்தான் இருக்குதுன்னா இன்னும் கொஞ்சம் திக்கு திக்கு திக்குன்னு. நாளைக்கு கல்யாணம்னு வச்சுக்கோங்களேன். அல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு சாயந்தரம் கல்யாணம்னா அது இன்னும் என்னவோ என்னவோ என்னவோ. அப்போது அந்த முன்னாடி ரட்சிப்பு சமீபமாக இருந்ததை பார்க்கலாம், இன்னும் அது கிட்ட வர 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 நமக்கு என்ன உண்டாகுது, ஒரு எக்ஸாம் டேட்டு கொடுக்குறாங்க, டேட்டு நெருங்க 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 என்ன ஆகுது, அதே மாதிரி அந்த பயம், ஆண்டவருடைய வருகை, அவருடைய ரட்சிப்பு. அதுதான் நாம் சொல்கிறோம், இப்போ தான் நம்ம நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களான்னா ரட்சிக்கப்பட்டோன்னு சொல்கிறோம். ஆனால் ரட்சிப்பு எங்கே பூரணம் அடையுதுன்னா, அவர் நம்மை சேர்த்து கொள்கிறார். பார்த்தீங்களா? நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி, கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரி ஆக்குவேன்னு சொல்லி என்னைக்கு நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறாரோ அன்னைக்கு தான் நம்முடைய ரட்சிப்பு பூரணம் அடையுது. அது வரைக்கும் என்ன செய்யணும்?
திக்கு 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 நமக்கு ஒரு பயம் இருக்கணும். வேதம் சொல்கிறது, எப்பொழுதும் பயந்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. எப்போவுமே ஆண்டவரே, ஏதாவது ஒரு விதத்தில் ஆண்டவருக்கு விரோதமாக நான் செஞ்சிருவேனோ, ஏதாவது ஒரு விதத்தில் தேவனுக்கு விரோதமான காரியம் என்னுடைய வாழ்க்கையில் வந்துடுமோ, அப்படி ஒரு பயத்துக்குள்ளேயே இருக்கும் பொழுது வேத வசனத்தினுடைய எப்படி ஒரு கோழி அந்த முட்டையை வச்சு அடைகாக்கிறதோ, அந்த கதகதப்புக்குள்ளே இருக்குதோ, அதே போல் வசனத்தினுடைய கதகதப்புக்குள்ளே நம்ம இருந்தோன்னு சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை உருவாக்குவார். அல்லேலூயா. அப்போது சமீபமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து காலத்தை பார்த்து நம்ம என்ன செய்யணும், மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிறதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கிறோம். போன வாரம் நம்ம பார்க்கும் பொழுது தீத்து 1:14 பார்த்த மாதிரில, விசுவாசத்தினாலே ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள் அப்படின்னு சொல்கிறார். அப்போது எதுக்கு நித்திரையை விட்டு எழுந்திருக்க வேண்டிய வேலையை என்ன செய்ய வேண்டியிருக்கு? இப்போ காலையில் ஜெபம் டெய்லி நடக்குது. இப்போ என் மகனுக்கு கீழே இருந்து கூப்பிடுவேன், மொசேஸ் மொசேஸ். அவன் பைபிள் காலேஜுக்கு போயிட்டு வந்து பாவம் அவ்வளோ தூரம் பைக்கில் போயிட்டு வந்து டயர்டாக தான் வருவான். தெரியும் பிள்ளைக்கு கஷ்டமாக தான் இருக்கும், உடம்பு டயர்டாக தான் இருக்கும்னு தெரியும். ஆனாலும் இறக்கமே இல்லாத மாதிரி தான் என்ன செய்ய வேண்டியிருக்குது. எப்படி ஆகிலும் நம்ம கூட சேர்ந்து ஊழியத்தில் ட்ராவல் பண்ணணும், ஓடி வரணும். ஏன்னா இன்னும் எங்களுடைய காலத்துக்கு பிறகு அவங்க ஓட வேண்டிய ஓட்டம் அதிகமாக இருக்குது. அன்றைக்கி கூட நான் யார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், பிள்ளைகளை அவங்கள தன்னிச்சையாக ஓடுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். எப்போவுமே நம்ம அப்படியே தூக்கி சுமந்துக்கிட்டே அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம்னா அது அந்த பிள்ளை உருவாகாது. அப்போது ஒரு காலகட்டம் வரைக்கும் நம்ம என்ன செய்கிறோம், அதுக்கு கூடவே போகிறோம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கொஞ்சம் தனியாக விட்டு பார்க்குறோம். அதுக்கப்புறம் அதில் ஏதாவது தவறுகள் வந்தால் அதை சரிப்படுத்துகிறோம். அப்போ அந்த ஓட வேண்டிய ஓட்டத்துக்கு பக்குவப்படுத்த வேண்டியது அதிகமாக இருக்குது. அப்போது அப்படி பக்குவப்படுத்துகிறதற்கு ஒரு ஆளை உருவாக்கும் போது பாருங்கள், இப்போ ஒரு மெக்கானிக் செட்டில் இப்போல்லாம் அப்படி இல்லை. அந்த காலத்தில் மெக்கானிக் செட்டில் வேலை செய்கிற பசங்க அப்படி அடி வாங்குவானுங்க. பார்த்துருக்கீங்களா பிரதர்? ஸ்பேனர் தூக்கிட்டு அடிப்பாங்க, கட்டிங் பிளேயர் தூக்கி எறிவாங்க. கேட்டால் அப்படி அடி வாங்கினா தான் உருவாக முடியும்னு சொல்லுவாங்க. அப்படி அடி வாங்கினவங்களாம் இன்றைக்கி நல்ல மெக்கானிக்காக இருக்கான். அடி வாங்காமல் உருவானவங்கெல்லாம் ஒரு நட்டை கழட்டிட்டு, என்னதுங்க கிளச்சு ஒயர் மாற்றணுமா, சரி வண்டியை ஃபுல்லாக பிரி, கிளச்சின்னு ஒன்று இருந்தால் தானே ஒயர்னு ஒன்று இருக்கும் அப்படின்னு என்னத்தையாவது பிரித்து போட்டுட்டு 1க்கு 2 செலவு இழுத்து விடுறது. நல்ல மெக்கானிக்கு பார்த்த உடனே சொல்லிடுவான் இதில் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு. புரியுதா? காரணம் அவன் வாங்கின அடி அப்படி. அல்லேலூயா. அநேக நேரங்களில் நாங்கள் வாங்கின அடினால் நாங்கள் சொல்லுவோம், இந்த ரூட்டில் போகாத சிக்குவேன் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி இந்த ரூட்டில் போனால் சிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க, மாட்டிக்குவாங்க. அந்த ரூட்டில் போனால் சிக்குவோன்னு எப்படி தெரியும்? நாங்கள் ஏற்கனவே போய் சிக்கியிருக்கோம். அல்லேலூயா. ஆமாம். பாஸ்டர் ரத்ன ரவிபால் செல்ல கல்யாணத்தில் சொன்னார், ஒரு கல்யாணம்னா 2 சித்தப்பா 2 பெரியப்பா 2 மாமா இப்படிலாம் கூப்பிட்டு போனோம். அவங்க தான் பார்த்து கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா இவனுங்க தான் கல்யாணம் பண்ணி ஏற்கனவே நொந்து போனவனுங்க அப்படின்னாரு. அடி வாங்கியிருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தெரியும் இப்படிலாம் நம்ம அடி வாங்கணுன்ட்டு. அப்போ இந்த நொந்து போனவங்களை கூட்டு போனால் தான் அவங்களுக்கு என்ன செய்யும் தெரியும், பார்த்து சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நாங்கள் ஏன் சொல்கிறோம், நாங்கள் அடி வாங்கியிருக்கிறோம். நாங்கள் வாங்கின அடியை எங்கள் பிள்ளைகள் வாங்கக்கூடாது. அதற்கு கடிந்து கொண்டு நாங்கள் என்ன செய்கிறோம், புத்தி சொல்கிறோம். அநேக நேரங்களில் கடினமான உபதேசத்தை கொடுக்கும்போது ஒரு தகப்பனாக எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. மெசேஜ் கொடுத்துட்டு போனதுக்கு பிறகு மனசுக்குள்ளே தோணும், ஐயோ ரொம்ப கடினமாக பேசிட்டோமோ, பிள்ளைங்க கஷ்டப்பட்டுருப்பாங்களோ, மனசை தைத்திருக்குமோ, அதெல்லாம் இருக்கும். ஒரு தகப்பனாக அந்த எண்ணம் இருக்கும். ஆனாலும் எப்படியாகிலும் என்ன செய்ய வேண்டியிருக்குது, உருவாக்கி ஆக வேண்டியிருக்கிறது. அப்போது நீங்கள் எப்படி ஒரு வண்டி ஓடுறதுக்கு பெட்ரோல் தேவையோ அதுபோல் கடைசி வரைக்கும் நீங்கள் போகிறதுக்கு விசுவாசம் தேவை. விசுவாசம் இல்லைன்னா ஓடவே முடியாது. அல்லேலூயா. இப்போ கடந்த நாட்களில் சிஸ்டர் பிரதருடைய லைஃப்பில் நடந்த போராட்டமான காரியங்களில் அவங்க இப்போ இன்றைக்கி கர்த்தருடைய கிருபையில் நல்ல ஒரு ஆரோக்கியத்தில் உட்கார்ந்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த இடைப்பட்ட காலத்தில் அவங்களை இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்தது அவங்களுக்குள்ளே இருந்த அந்த விசுவாசம். புரியுதா? ஏன்னா எந்த பக்கம் போனாலும் சுற்றி சுற்றி அடிக்கிறாங்க. 4 பக்கத்தில் இருந்து என்ன செய்கிறாங்க, அதாவது யோபு சொல்கிறார்ல, கர்த்தர் என்னை 4புறத்திலும் நாசமாக்கினார் அப்படிங்கிற. 4 பக்கம் யார் நாசமாக்குனது? கர்த்தரே நாசமாக்கினாராம். அந்த வார்த்தை எப்படி இப்படி பாருங்க.
4 பக்கம். இப்போ எனக்கு ஒரு வீடு இருக்குதுன்னா 4 பக்கம் வந்து வீட்டை உடைக்கிறாங்கன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரியான பாதிப்பு தான். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் கர்த்தருக்குள்ள நிலைநிறுத்தி வைத்திருக்கிறது முதலாவது அவருடைய கிருபை. அந்த கிருபையினாலே உண்டான விசுவாசம். நம்ம விசுவாசம்லாம் நம்ம பெருமை பாராட்ட முடியாது. ஏன்னா வேதம் சொல்கிறது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போ விசுவாசம் எதுலேருந்து வருது? கிருபையினால். அவருடைய கிருபை இருக்கிறதுனால அந்த விசுவாசத்தில் நம்மளால் நிற்க முடிஞ்சது. நீங்கள் அநேக நேரத்தில் பல போராட்டங்களை கடந்து போனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையில் நான் எப்படி நின்னோம், எப்படி அந்த டைமில் நமக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் கிருபை. அல்லேலூயா. அந்த கிருபை இல்லைன்னா அங்கேயே நம்ம விசுவாசம் ஒளிஞ்சு போயிருக்கோம். அப்போது அந்த விசுவாசத்தில் தான் நம்ம ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கணும். அநேக நேரத்தில் விசுவாசத்தில் ஆரோக்கியம் இல்லாதவங்க எப்படின்னா, இப்போது நல்லா இருப்பாங்க, திடீர்னு சீரியஸ் கண்டிஷனுக்கு போயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இந்த கொரோனா டைமில் நிறைய பேர் செத்துட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல. இன்னைக்கு காலையில் விசாரிச்சா சொல்லுவாங்க, பரவாயில்லைங்க, நல்லா மூச்சு விட்டுட்டு இருக்காங்க, நல்லா கிளியராக இருக்காங்க, நல்லா இருக்காங்கன்னு வாங்க. பார்த்தா மத்தியானம் 12 மணிக்கு செத்து போயிட்டாருன்னு வரும். நல்லா இருந்தாங்க, டொபக்குன்னு போயிட்டாங்க. அதே மாதிரி தான் அநேக நேரத்தில் விசுவாசத்தில் நல்லா இருப்பாங்க, பேச்சு பயங்கரமாக இருக்கும், அடுத்து ஒரு பிரச்சனை வந்தோன்னா புஷ்குன்னு விழுந்துருவாங்க. அப்போ விசுவாசத்தினால அவர்கள் என்னவா இல்லை? ஆரோக்கியம் உள்ளவர்களாக இல்லை. அதாவது உண்மையை சொல்கிறேன், சர்ச்சைக்கு வந்துட்டு இருக்கிற நீங்கள் பல போராட்டத்தின் மத்தியில் தான் விசுவாசத்துக்குள்ளே வரீங்க. எனக்கு தெரியும் ஒவ்வொருத்தருடைய குடும்ப சூழ்நிலைகளும். ஆனால் சர்ச்சைக்கு வர முடியாமல் சில பேர் இருக்கிறாங்க. எப்போவாவது சர்ச்சைக்கு வருவாங்க, தனியாக வந்து திருவிருந்து வாங்கிட்டு போவாங்க. அவங்க கடந்து போகிற பாதையை பார்த்தா நீங்களாம் ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. ஒவ்வொருத்தருடைய பாதைகளில் ஒவ்வொரு விதமான போராட்டங்களில் அவங்க இன்னும் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு இருக்கிறாங்க. புரியுதா? அப்போ அப்படி இருக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளை அந்த விசுவாசத்தில் நம்ம ஆரோக்கியமானவர்களாக இருக்கணும். வீக்காக இருந்தோன்னு சொன்னால் விசுவாசத்தில் கவுந்துரும். நான் முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறேன். ஒருத்தர் வந்து பிரசங்கம் பண்ணார், விசுவாசத்தில் நீ இப்படி இல்லைன்னா நீ பிசாசுக்கு சொந்தமானவன், நீ என் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்குன்னு நீ சொன்னால் கர்த்தர் உன் கூட இல்லை, நீ கவலைப்பட்ட கர்த்தர் உன் கூட கிடையாது, நீ துக்கப்பட்ட கர்த்தர் உன்னை கைவிட்டாருன்னு அர்த்தம். ஆச்சா பூச்சானர். அப்போ நான் வந்து ஊழியத்தினுடைய ஆரம்ப காலம். இவர் பேசின உடனே எனக்கு நம்மெல்லாம் என்னடா வாழ்க்கை வாழ்கிறோம், வாழ்ந்தால் இந்த மாதிரில இருக்கணும். விசுவாசத்தில் இவர் நம்ம வீரன்னு சொல்லுவோம், இது சூரப்புலியால் இருக்குது. விசுவாசத்தில் சூரப்புலியாக இருக்கிறாரு. அடுத்த நாள் ஒரு சம்பவத்தில் ஒரு 200 250 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாரு. அதை நான் கண்டுபிடிச்சு சொல்லிட்டேன், ஐயா நீங்கள் எக்ஸ்ட்ரா 250 ரூபா கொடுத்துட்டீங்கன்னு. அப்போ போச்சு பாருங்க மூஞ்சி. அப்போ 250 ரூபா போச்சா? அப்போ 250 ரூபா லாஸ் ஆகி போச்சா? அட பாவி, உன் விசுவாசத்துடைய விலையே 250 ரூபா தான். அல்லேலூயா. அவன் சாவின் முனையில் நின்று கொண்டு கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ ஒரு 250 ரூபாய்க்கு புஷ்குன்னு போயிட்டு நேற்று பண்ண பிரசங்கத்துக்கும் இன்னைக்கு உன் புத்தியும் விசுவாசத்தில் உனக்கு ஆரோக்கியம் இல்லையே. அல்லேலூயா. தாவீது யோபு சொன்னல, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். அல்லேலூயா. ஆமாம், அவனுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியை படித்து பார்த்தா அநேக நேரங்களில் நான் அவனுடைய சரித்திரத்தை படிச்சுட்டு இருக்கும்போதே என் கண்ணில் கண்ணீர் வரும். எப்படியா இந்த மாதிரிலாம் பேச முடியுது உன்னால் அப்படின்ட்டு. அதுதான் விசுவாசத்திலே ஆரோக்கியமான ஒரு நிலைமை. அப்போ அதுக்கு தான் கடிந்து கொள்ளப்படுகிறோம். கடிந்து கொள்ளப்படும் போது நமக்கு நம்ம மனசை தைக்குதுன்னா அப்போ நான் இன்னும் பலவீனம். அதாவது 2 விதம் இருக்குது. சில ஸ்டூடெண்ட்டை தப்பு பண்ணாங்கன்னு அடித்தா ஸ்கூலை விட்டு ஓடிடுவான், அது ஒரு ஸ்டூடெண்ட்டு. இன்னொரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, வாத்தியார் என்ன அடி அடித்தாலும் என் நன்மைக்காக அடிக்கிறாருன்னு இருந்து கர்த்தருக்குள்ளே வளருகிறவர்கள் ஆரோக்கியமான ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க. ஒரு வாட்டி என் நோட் புக்கில்ங்க, என் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கில் இங்கே ஜீவான்னு எழுதுனேங்க. நான் வேறு யாரும் பொண்ணு பேரை கூட எழுதலைங்க, என் பேரை தான் எழுதுனேன். அவர் இங்கே எப்படிடா நீ பேரை எழுதுவ, நீ இங்கே ஆரம்பத்தில் தானே எழுதணும், நடுவில் எப்படி பேரை எழுதுனேன்ட்டு ஒரு பெரம்பத்துக்கு மண்டையில் போட்டார். அப்படியே மண்டையில் ரத்தம் அப்படியே ஊற்றுது, இப்படியே வடியுது. எனக்கு அது தெரில, நான் பாட்டுக்கு நின்றுட்டுருக்கிறேன். அவர் பயந்துட்டார். பார்த்தா அப்போ சின்ன வயசில் முடியெல்லாம் நிறையா இருக்கும்ல, முடிக்கு உள்ளே பூந்து இப்படி வருது, மூக்கு வழியாக வடிஞ்சு இப்படி வருது. ஏய் ரத்தம் வருதுடா, அப்படியா அப்படி தடவை பார்க்குறேன். மனுஷனாடா நீ, மண்டை உடஞ்சி நிற்கிது, நீ பாட்டு கம்மன் நிற்கிறேன்னு. அப்புறம் பயந்து இருந்து மண்டையில் போட்டு எல்லாத்தையும்
தடவை தொடச்சி கிழிச்சு அவர் எப்போவுமே அவர் ஒரு மினி டாக்டர் எங்கள் ஊருக்கு. அந்த ஊரில் அந்த நாட்களில் வாத்தியாருங்க தான் ஊசி ஈசிலாம் போடுவாங்க. அப்போ எல்லாம் போட்டு டிஞ்சர்லாம் போட்டு அடைச்சி வச்சுட்டு அவர் சொன்னார், நான் அவனை மெல்ல தானே அடித்தேன். ஏன்னா அவர் பயந்துட்டார், ஏன்னா தாய் தகப்பன் வந்து சண்டை போட்டுருவாங்களோன்னு. வீட்டில் போய் நான் சொன்னேன். அவங்க சொன்னாங்க, நீ ஏதாவது தப்பு பண்ணியிருப்ப, அதனால் வாத்தியார் அடிச்சிருப்பாருன்ட்டாங்க. இல்லையா? இப்போல்லாம் யாரையாவது மண்டையை உடைச்சா வாத்தியாருக்கு மண்டையே இருக்காது. இல்லையா? அன்னைக்கு ஒரே வார்த்தை, நீ ஏதாவது தப்பு பண்ணியிருப்ப, அதனால் வாத்தியார் அடிச்சிருப்பாருன்ட்டு போயிட்டாங்க. சரி, அவங்க என்ன நினைக்கிறாங்க? வாத்தியார் கண்டிச்சா நல்லது கண்டிக்கிறாருன்னு நினைக்கிறாங்க. புரியுதா? அதுதான் இங்கே விசுவாசத்தினாலே ஆரோக்கியம் உள்ளவர்களாகும்படி கண்டிப்பாய் கடிந்து கொள்ள அவங்கள. அடுத்தது 15வது வசனம், சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாக இருக்காது. அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் வந்து நித்திரையை விட்டு எழுந்திருக்கணும். ஏன் பாஸ்டர் போட்டு தட்டி தட்டி எழுப்புறாரு? இப்போ தூங்குற ஆட்களை எழுப்பும்போது சில ஆட்களுக்கு எரிச்சல் வந்துடுது தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? அசந்து தூங்குற ஆட்களுக்கு தட்டி எழுப்புனா அப்படி வரும் கோபம். அப்போது நான் இப்போதான் படுத்தேன், இப்போதான் தூங்கினேன்னுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் நல்லா குரட்டை விட்டு தான் தூங்கியிருப்பாங்க. ஆனாலும் இப்போதான் படுத்தேன் அப்படிம்பாங்க. அப்போது எழுப்புறது ஒரு ஆளுக்கு ஒரு கஷ்டம்தான். அப்போது எழுப்பும்போது தட்டு சரி நம்ம டைமுக்கு போகணுமே, இந்த வேலையை சீக்கிரம் முடிக்கணுமே, அதுக்கு தான் நம்மளை எழுப்புறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க சுத்தம் உள்ளவர்கள். சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும். அப்போ கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணப்படும் பொழுது அவர்கள் உண்மையாகவே பரிசுத்தம் உள்ளவர்களாக இருந்தால் சொல்லப்படுகிற எல்லா வார்த்தையும் அவங்களுக்கு பரிசுத்தமாகவே இருக்கும். அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாக இருக்காது. அது நம்ம நன்மைக்குரியதுன்னு யோசிக்க மாட்டாங்க. நாம் எப்படி இருக்கிறோன்னு யோசிப்பாருங்க. வார்த்தைகள் வரும் பொழுது இப்போது நீங்களே சொல்லுங்களேன், இப்போ நான் சொன்ன வார்த்தை ஏதாவது என் வார்த்தையா, பைபிளில் ஆண்டவர் எழுதி கொடுத்த வார்த்தையா? சொல்லுங்க செப்பண்டி. எதுவுமே கர்த்தருக்கு முன்னாடி என் வார்த்தை கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை தான் உங்களுக்கு எடுத்து விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். அப்போது அப்படி இருக்கும் பொழுது நாம் அசுத்தம் உள்ளவர்களும் அவிசுவாசம் உள்ளவர்களுமாக இருந்தால் நமக்கு அது சுத்தமாக தெரியாது. அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாக இருக்கும் அப்படிங்கிறார். அப்போ அந்த கடிந்து கொள்ளுதலை விரும்பும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளை நமக்கு எல்லாமே சுத்தமாக மாறும். அடுத்தது தீத்து 1:16 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நம்ம வந்து தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்கிறோம், அதற்குரிய செயல்பாடுகள், அதற்குரிய வளர்ச்சி நமக்குள்ளே இருக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்குவோம். இப்போது இப்படி பிரசங்கம் பண்ணுறதுனால நான் சூப்பராக வளர்ந்துருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் இல்லை. நாம் வசனத்தை நாம் என்ன செய்கிறோம், கலந்து ஆலோசித்து காரியங்கள் இப்படி இருக்கிறதான்னு சொல்லி வளர முயற்சி பண்ணுறோம். அப்போது கடிந்து கொள்கிற வார்த்தை வரும்போது நீங்களாம் பாவிகள், நாங்கள் மட்டும் பரிசுத்தவான், அப்படி அர்த்தம் கிடையாது. நம்ம எல்லாரும் இப்படி மாறணும், அதுதான் தேவன் விரும்புகிற காரியம். இல்லையா? அப்போ நமக்கு வந்து அப்போ தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறோம், அறிக்கை பண்ணுகிறோம். நம்முடைய கிரியைகளை குறித்து நம்ம பார்த்து அப்பப்போ ஏதாவது தூசி வந்தால் நம்ம என்ன செஞ்சிடணும். சில பேருக்கு சில வீட்டில் அப்படியே அடை சேர்ந்து போயிருக்கும் அழுக்கு, அதை துடைக்கவே மாட்டாங்க, க்ளீன் பண்ணவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் போய் யாராவது வந்து பார்த்து என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பிறகு லேசாக துடைப்பாங்க. அது 40 வருஷத்தால் அழுக்காக இருந்தால் போகாது, 4 நாள் அழுக்காக இருந்தால் போவோம். யாராவது என்னைக்காவது வந்து சொன்னால் லேசாக துடைப்பாங்க. அப்படி அல்ல. நீங்கள் சின்ன சின்ன டஸ்ட்டு நம்ம வாழ்க்கையில் படும்போதெல்லாம் துடைச்சிடணும். வீட்டையும் துடைக்கணும், இருதயத்தையும் துடைக்கணும். ஆமாம், அதாவது வீட்டை சுத்தமாக வச்சுருக்காத ஆள் இருதயத்தை சுத்தமாக வச்சுருக்காது. பிஷப் தாமஸ் ஜேசன் சொல்லுவார், தான் வச்சிருக்கிற வண்டியை ஒழுங்காக ஒருத்தன் வச்சுக்கல அப்படின்னு சொன்னால் அவன் வாழ்க்கையும் கேவலமாக தான் இருக்கும் அப்படின்வார். தான் ஓட்டுற வண்டியை டெய்லி தொடச்சி எடுக்காமல் வண்டியை நாசமாக வச்சுருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவன் வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கும். அவன் ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதுலேருந்தே அவன் எப்படி டிசிப்ளின் உள்ள ஆளுன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ பார்த்துக்கோங்க, வீட்டில் உள்ள எதையாவது கிடைக்காம வச்சுருக்கீங்களான்னு பார்த்துங்க. இன்றைக்கி நைட்டே ஆரம்பிச்சிருங்க வேலையை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, திரும்பவும் எபிரேயர் 6:11 நேராக இப்போ தான் பிரசங்கத்தினுடைய புது பகுதிக்கு வருகிறேன். கர்த்தர் சில காரியங்களை நடத்துகிற அப்படினால் நான் பேசுகிறேன்.
எபிரேயர் 6:11 வாசிங்க. நீங்கள் அசதியாய் இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து. போதும். நீங்கள் அசதியாயிராமல், அதைத்தான் முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? நித்திரையை விட்டு எழுந்திரிக்கத்தக்க வேலை. அப்படியே கொஞ்சம் நம்ம சில நேரத்தில் காலையில் இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்லி அலாரம் வச்சுட்டு படுப்பீங்க. அலாரத்தை கொஞ்சம் அமுக்கி வச்சுட்டு 5 நிமிஷம் கழித்து எந்திரிக்கலான்னு நினச்சிங்கன்னா 5 நிமிஷம் கண்ணை திறந்து பார்த்தா அப்புறம் சூரியன் வந்து பல்ல காட்டிட்டு நிற்கும். அச்சச்சோ அப்படின்ட்டு கதை கந்தலாயிரும். அப்போ கொஞ்சம் அசதியானால் நம்ம நேரம் என்ன செய்யறது? வேஸ்ட்டாக போகுது. இது உலக வாழ்க்கையில் வேணால் நம்ம வந்து சரி கொஞ்சம் லேட்டானால் எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம அசதியாக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்முடைய எதிராளியாகிய பிசாசு, வசனம் தான் சொல்லுது, நம்முடைய எதிராளியாகிய பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். டெய்லி காலைல ஜெபத்துக்கு எந்திரிச்சவங்க இன்றைக்கி ஒரு நாள் அப்படி கொஞ்சம் படுப்போன உடனே அவனே தலைமாட்டில் உட்காந்து தலையை கோதி விட்டு படு நேத்தான் நீ ரொம்ப அசதியாக போயிட்டு வந்தல்ல, உனக்கு எவ்வளோ உடம்பு வலி இருக்கும், படு அப்படின்னு சொல்லி கொடுப்பான். நமக்கும் மனசில் தோணும், ஆமாம் கரெக்டு தானே, நேற்று எவ்வளோ டயர்டாக இருந்துச்சு, எவ்வளோ வேலை செஞ்சுருக்குறோம், இன்றைக்கி ஒரு நாள் படுத்தா போதும் அப்படின்னா அடுத்த நாளும் அதே டைமுக்கு வருவான், அதே மாதிரி தலையை கோதி விடுவான், அப்படியே படுக்க வைப்பான். அப்படியே பார்த்தா ஐயோ ஒரு மாதம் நம்ம காலையில் பிரேயர் அட்டன் பண்ணவே இல்லையே, போச்சே அப்படின்னு இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய எதிராளியாகிய பிசாசு எவனை விழுங்கலாம், யார் கொஞ்சம் அசந்திருக்கிறாங்க. நீங்கள் இந்த டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கமோ சிறுத்தையோ மான் கூட்டத்தை துரத்தும், அல்லது இந்த காட்டு எருமைகளை துரத்தும். ஓடிட்டே இருக்கிற அந்த மிருகங்கள் ஏதாவது ஒன்று கொஞ்சம் அசந்துருச்சு அப்படின்னா அது ஸ்லோவாகும். அப்போ எது ஸ்லோவாகுதோ அதை பார்த்து பிடிக்கும் அது. அப்போ எதிராளியாகிய பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி அலையும் போது யார் அசதியாக இருக்காங்களோ, யார் நித்திரையாக இருக்காங்களோ அவங்கள பிடிச்சிக்குவான். அதுக்கு தான் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ அந்த அசதியாக இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுங்கள். இப்போ யாரை பின்பற்றணும்னா நல்ல விசுவாசத்தில் ஓடி அவங்க நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி, எப்படி, அதாவது என்கிட்ட சில நண்பர்கள் கேட்பாங்க, நான் ஒன்றும் பெரிய விசுவாச வீரன்னு சொல்லிட முடியாது, ஆனாலும் நிறைய போராட்டமான சூழ்நிலைகளில் கொஞ்சம் நிதானமாக இருப்பேன். அப்போது எப்படியா இதிலெல்லாம் இந்த மாதிரி நிற்கிற, உன்னால் எப்படி இதெல்லாம் சகிச்சுட்டு இருக்க முடியுது, உன்னால் எப்படி இந்த மாதிரி செய்ய முடியுது அப்படின்னு நண்பர்கள் கேட்பாங்க. அது கர்த்தருடைய கிருபை தான். ஒன்று நம்ம கொஞ்சம் நம்முடைய கண்ட்ரோலை நம்ம லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் போயிடும். அப்போ நம்முடைய அந்த செல்ஃப் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்குல்ல, சுய கட்டுப்பாடு, அந்த காரியத்தில் நம்ம என்ன செய்யணும்? நிற்காமல் ஓடணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். நம்ம பலத்தில் இல்லை, கர்த்தருடைய பலத்தில் ஓடிக்கிட்டே இருக்கணும். அது சிங்கம் துரத்தும், நாய் துரத்தும், எல்லாம் துரத்தும். வருகிறது எத்தனை சிங்கம், வருகிறது எத்தனை நாயின்னு நீங்கள் கணக்கெலாம் எடுத்துக்கிட்டு நின்னீங்கன்னா தோல்வி அடைஞ்சிருவோம். நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் நஞ்சம் நாயாக துரத்துது, யோசிச்சு பாருங்கள். ஊர்பட்ட நாய் துரத்துது, அந்த நாயெல்லாம் நம்ம நின்று பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்ம நிலைமை என்ன ஆகிறது? அது பாட்டுக்கு அது வேலையை செய்யட்டும். நம்ம வேலை என்ன? வாக்குத்தத்தமான ஆசீர்வாதம், பரலோக ராஜ்யத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் ஒவ்வொரு மாதமும் நமக்கு சில வாக்குத்தத்தங்களை கொடுக்குறாரு. நான் உன்னை இந்த மாதிரி நடத்துவேன், உன்னை இந்த நிலைக்கு நான் கொண்டு போவேன், இப்படி உன்னை உயர்த்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதத்தை நோக்கி ஓடுங்க. நீங்கள் இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா அதெல்லாம் நடக்கிற மாதிரி இல்லையேன்னா சூழ்நிலைகள் அதைத்தான் சொல்லும். இன்னைக்கு கூட ஒரு சகோதரி ஒருத்தங்க இதில் யூடியூப்பில் பேசுவாங்க. அவங்க அந்த ஷார்ட் மெசேஜெல்லாம் வரும். அதில் அவங்க சொல்கிறாங்க, உன்னுடைய உணர்வுகள் சொல்கிறத நீ கேட்காத, உன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் சொல்கிறத கேட்காத, உன் மாம்சம் சொல்கிறத நீ கேட்காத, இல்லையா? அப்படியே பல காரியங்களை சொல்லிட்டு வந்துட்டு கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது, நம்ம அதை மட்டும்தான் நம்ம விட்டுருவோம். சூழ்நிலைகளை பற்றி நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி வச்சுருப்போம்ல, அது சொல்லும், அதெல்லாம் பாஸ்டர் சொல்கிறாரு, அதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு தோணும். அது நம்முடைய உணர்வுகள் சொல்லக்கூடிய காரியங்கள். இவைகளுக்கெல்லாம் நம்ம செவி கொடுத்துக்கிட்டு இருந்த வேலைக்கு ஆகாது. விசுவாசம் என்பது
காணப்படாதவைகளுடைய நிச்சயம், நம்பப்படுகிறவைகளுடைய உறுதி, அதை நோக்கி நாம் ஓடிட்டு இருக்கோம். கர்த்தர் சொன்னார், எனக்கு இப்படி நடத்தும்படியா சொன்னார். அப்போது ஆண்டவர் வந்து உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு யாக்கோபுக்கு சொன்னார். பெரிய ஜாதியா? சோத்துக்கே வழி இல்லை, அப்படித்தானே? காட்டுக்குள்ளே கிடக்கிறான், கள்ள தலைக்கு வச்சுட்டு ஒரு தலையனை கூட கிடையாது, கள்ளத்துக்கு தலையில் வச்சு படுத்துக்கிறான். அப்போது ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். ஆக்கியிருக்காரா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் பெரிய ஜாதியாக தான் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் நம்ம சூழ்நிலைகளை பார்த்துலாம் நீங்கள் வந்து யோசிக்காதீங்க, எனக்கு இப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, இதெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி தான் அதெல்லாம் நடக்க போகுதோ. கர்த்தர் சொன்னார்னா சொன்னது தான். ஆமென். சரி, அப்போ அதை நோக்கி நம்ம என்ன செய்யணும்? ஓடணுமா? யோசுவா 18:2 ஒரு 3 வசனத்தை வாசிமா. இஸ்ரவேல் புத்திரரில் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டு கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருந்தது. ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்தரித்து கொள்ள போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாய் இருப்பீர்கள்? இஸ்ரவேல் புத்திரரில் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டு கொள்ளாத 7 கோத்திரங்கள். இஸ்ரவேல் கோத்திரம் மொத்தம் எத்தனை? இஸ்ரவேல் கோத்திரம் மொத்தம் எத்தனை? 12 14? நிச்சயமாக, சத்தியமாக, முப்புரான சத்தியமா 12 கோத்திரம். 12 கோத்திரத்தில் 7 கோத்திரம் இன்னும் என்ன செய்யலை? பங்கிட்டு கொள்ளவே இல்லை. மோசையோட காலம் முடிஞ்சிருச்சு, இப்போ யோசுவாவுடைய காலம் வந்திருக்குது. என்னென்ன ஏரியா உங்களுக்கு சொந்தமானதுன்னு ஏற்கனவே பகிர்ந்து கொடுத்தாச்சு. ஆனால் இன்னும் அவங்க சுதந்திரிக்கிறதுக்கு போகலை. ஏன்னா அவங்களுடைய அப்படி மொத்தமாக டீமாக வந்தாங்கல்ல, வந்து ஒரு டீமாக அப்படியே சேர்ந்துருந்து உட்காந்து நல்லா என்ன மச்சான், என்ன மாமா, நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி உட்காந்து கூடி பேசினாங்கல்ல, அதுதான் அவங்களுடைய வசதி நிலை, அதுதான் அவங்களுடைய அசதி நிலையம். புரியுதா? அதுதான் முதல்ல சொன்னது. கம்ஃபர்ட் ஜோனுங்கிறது ஓகே, இது நல்லா தான் இருக்குது, இந்த பொசிஷன் நல்லா தான் இருக்குது, இப்படியே ஓடிடுவோம் அப்படின்னு நினைக்கிறோம்ல. ஆனால் கர்த்தர் என்ன சொல்லிப்பாரு? உனக்கு நான் இதை செய்வேன், இதை தருவேன்னு சொல்லிட்டு. நான் உங்களை இதை கேட்குறேன், ஆன்லைனில் பார்த்துருக்கவங்களுக்கு சேர்த்து கேட்குறேன். எத்தனை பேர் மாதம் ஆனால் வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுக்கும்போது இந்த வாக்கு தத்தம் எனக்கு உள்ளதுன்னு சொல்லி அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு எத்தனை பேர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த சுதந்திரத்தை பங்கிட்டு கொள்ளுகிறதற்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவர் சொன்னார். இப்போ ஆண்டவர் சொல்லாததை கேட்கணுன்னா தான் நம்ம என்ன செய்வோம்? கேட்கறதுக்கு யோசிக்கணும். இப்போ நான் உங்ககிட்ட வந்து நாளைக்கு காலையில் வாங்க, ஒரு 200 ரூபா உங்களுக்கு கையில் தரேன்னு நான் சொல்லிட்டேன். இப்போ நான் சொன்னதை நீங்கள் கேட்கலாமா கேட்கக்கூடாதா? கேட்கணும். ஏன்னா நீங்கள் தானே சொன்னீங்க தரேன்னு சொல்லி அப்படின்னு கேட்கணும். அட்லீஸ்ட் நச்சரிக்கலைன்னா கூட, பாஸ்டர் நீங்கள் ஒரு 200 ரூபா தரேன்னு சொல்லிக்கங்க, கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்லக்கூடாதா? இல்லையா? அதே போல் நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும்னா, ஆண்டவரே கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும்னு சொன்னீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். அதை மாம்சமையான யாவும் காணும்னு சொன்னீரே, மற்றவங்க காணும்படியாக உங்களுடைய மகிமை என் வாழ்க்கையில் வெளிப்படும்னு எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி சொன்னீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அதை நிறைவேற்ற போகிறதற்காக ஸ்தோத்திரம். நீங்கள் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இப்போது நான் 200 ரூபா தரேன்னு சொல்லிட்டேன், அவராக கொடுத்தா கொடுக்கட்டும் அப்படின்னு நான் என்ன யோசிப்பேன்னா, சரி அவங்களுக்கு தேவையில்லை போல இருக்கு. இந்த கொரோனா டைமில் கர்த்தருடைய கிருபையினால் நம்ம எவ்வளவோ போராட்டங்கள் நமக்கு இருந்தது. சபை நடக்கலை, சபைக்கு வர வேண்டிய காணிக்கைகளும் வரல. யாரோ ஒரு சில பேர் மட்டும் அந்த நேரங்களில் ஞாபகம் வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த வந்ததில் எனக்கு தெரிஞ்சு எந்த ஊழியக்காரங்க கஷ்டப்படுறாங்க, எந்த விசுவாசிகள் கஷ்டப்படுறாங்கன்னு ஃபோன் பண்ணி கேட்டு என்னால் முடிஞ்ச சில உதவிகளை செஞ்சேன். அப்போது ஒரு ஊழியக்காரர் வந்து மலை பிரதேசத்தில் ஊழியம் செய்கிறவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், ஐயா உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருக்குதா அப்படின்னு சொன்னேன். ஆமாங்க ஐயா, நிறையா கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்போ நான் ஒருத்தர்கிட்ட கேட்டு ஒரு 2000 ரூபா அனுப்புகிறேன் அப்படின்னாங்க. சரி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் உங்களுடைய ஜிபே நம்பரை அனுப்புங்க ஐயா, அனுப்புங்க, நான் அதை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவர் கடைசி வரைக்கும் ஜிபே நம்பரை அனுப்பலை. சரியா? அனுப்பலைன்னா நான் எப்படி அனுப்புறது?
நான் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்புறம் பார்த்தா இன்னொரு ஊழியக்காரர் அதை விட கஷ்டப்பட்டார். அப்புறம் பார்த்தா இவர்கிட்ட வந்து வரவே இல்லை. வேற ஒரு ஊழியக்காரத்துக்கு அதை அனுப்பியாச்சு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணதை நீ மறந்து போனதுனால அது இன்னொரு ஆளுக்கு போகுது. சரியா? அப்போ கர்த்தர் பார்ப்பாரு யார் அதுக்கு தகுதி உள்ளவங்கன்னு பார்த்தா அதை கொடுக்குறாரு. அதே போல தான் நம்ம வந்து கொடுங்க ஆண்டவரே நச்சரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை, அதைத்தான் முதல்ல பார்த்தோம், வாக்குத்தத்தமான ஆசீர்வாதத்தை ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலே நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இப்படி ஒரு வாக்குத்தத்தம் எனக்கு கொடுத்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு சூழ்நிலைகள் வேற மாதிரி இருந்தாலும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மேற்கொண்டு எனக்கு நீர் செய்ய வல்லவராக இருக்கிறீர். அல்லேலூயா. இதை நீங்கள் சொல்லி அறிக்கை பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்காக அதான் சொன்னார், விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும். கொடுங்கன்றது இல்லை, நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னா ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே இது எனக்கு தேவை, நீங்கள் கொடுக்குற நேரத்தில் கொடுங்க அப்படின்னு பொறுமையோடு கூட விசுவாசத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் எப்பவுமே நீங்கள் நல்லா பாருங்கள், ஒரு விஷயத்தை கர்த்தர் கொடுக்குறாருன்னா கரெக்டாக அந்த நேரத்துக்கு கொடுப்பார் அவர். இல்லையா? நீங்களா ஒரு நேரத்தில் இப்போ இந்த நேரத்தில் ஒரு 10,000 ரூபா தேவைன்னு நீங்களா நினச்சிட்டு ஒரு 10,000 ரூபா வாங்கி வச்சிங்கன்னா அது வேஸ்ட்டாக செலவாகி போகும். ஆனால் 10,000 ரூபா தேவைங்கிறத ஆண்டவர்கிட்ட நீங்கள் சொல்லி வச்சுட்டு வெயிட் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக அதை ஆண்டவர் என்ன செய்வார், அதுக்கு எப்போ தேவையோ அப்போ கரெக்டாக கொடுப்பார். இதுதான் தேவனுடைய செயல்கள். அப்போ நம்ம இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பங்கிட்டு கொள்ளணும். 12 கோத்திரத்தில் 5 கோத்திரம் உஷாராக இருந்தாங்க. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி 5 கோத்திரம் அவங்களுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டாங்க. இன்னும் 7 கோத்திரம் இருந்துச்சு. இது 12ல் 7 வந்து மெஜாரிட்டியா மைனாரிட்டியா? மெஜாரிட்டி. இப்படி தான் இன்னைக்கு விசுவாசிகளுடைய கூட்டமும் இருக்குது. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஒரு 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 மைனாரிட்டி கூட்டம் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டு ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நீங்கள் எனக்கு இப்படி சொல்லியிருக்கீங்க, அதை செய்ய வல்லவராக இருக்கிறீங்க, எல்லா வாக்குத்தத்தத்தையும் ஞாபகம் வச்சு ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அவர் செய்வார். அப்படி அதை குறித்த ஒரு ஒரு விழிப்புணர்வே இல்லாமல் இருந்தோம்னு சொன்னால் கர்த்தர் செய்கிறது இல்லை. இங்கே என்ன நடக்குது பாருங்க, 7 கோத்திரங்கள் இன்னும் பங்கிட்டுக் கொள்ளாமல் இருந்தார்கள். ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாக இருப்பீங்க? இப்படியே ஓடுமா அந்த ஆசீர்வாதத்தை பற்றி உங்களுக்கு கவலை இல்லையா? உங்களுக்கு தேவையில்லாத ஒன்றையா கர்த்தர் உங்களுக்கு தருவேன்னு சொன்னார்? உங்களுக்கு அது தேவைன்னு தானே கர்த்தர் தரேன்னு சொன்னார். அப்போ அதை சுதந்திரித்துக் கொள்றதுக்கூடிய அவரா கொடுத்தா கொடுக்கட்டும், எங்கே கொடுக்க போகிறார், அதாவது அப்படி 2 வந்துடும். அவர் பார்த்து கொடுத்தா உண்டு அப்படின்னா ஏதோ பிச்சை எடுக்கிற மாதிரி. அப்பா நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா அப்படின்னா அவர் எனக்கு அப்பா, நான் அவருக்கு பிள்ளை. இல்லையா? அவரா பார்த்து ஏதோ தட்டில் 2 ரூபா போட்டு போனார்னா பரவாயில்ல, அப்புறம் டொங்குன்னு ஒரு 2 ரூபா காயின் தான் விழும், பெருசாக ஒன்றும் கிடைக்காது. நாம் எந்த அளவுக்கு அவர்கிட்ட பெருசாக எதிர்பார்க்குறோமோ அந்த அளவுக்கு பெருசாக கர்த்தர் செய்கிறார். அப்போ எந்த மட்டும் அசதியாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, கோத்திரத்துக்கு 3 மனுஷரை தெரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் எழுந்து புறப்பட்டு தேசத்தில் சுற்றி திரிந்து அதை தங்கள் சுதந்திரத்துக்கு தக்கதாக விவரமாய் எழுதி என்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களை அனுப்புவேன். அடுத்து இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுறார். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சுதந்திரத்துக்கு சொல்லியாச்சு, உனக்கு வடக்க இங்கே தெற்க இங்கே, உனக்கு இந்த எல்லை அந்த எல்லைன்னு சொல்லியாச்சு. ஆனால் எல்லையை சொல்லியாச்சு, ஆனால் அந்த எல்லைக்குள்ளே எத்தனை ஊர் இருக்குது, அது எவ்வளோ பரப்பளவு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. சொன்னார், அந்த ஊர்லேருந்து இந்த ஊர் வரைக்கும் சொன்னார். ஒரு நாள் கூட அங்கே போய் பார்த்ததே கிடையாது. அந்த ஊரில் நாய் இருக்குதா, பேய் இருக்குதா, என்ன இருக்குது, மனுஷன் இருக்கானா இல்லையா, அது காடா வயலா, எதுவுமே தெரியாது. அதை போய் பார்க்குற வேலையே கிடையாது. அப்போ யோசுவாவை போய் எல்லாத்தையும் போய் எடுத்து கொடுப்பாரு? கொடுக்க முடியாது. அப்போது அவர் சொல்கிறாரு, அடுத்து கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி சொல்கிறாரு, 3 பேரை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க, நீ புறப்பட்டு போய் தேசத்தில் போய் சுற்றி திரிந்து உங்களுக்கு நியமித்த எல்லைகளில் போய் அங்கே எவ்வளோ இருக்குது என்ன இருக்குதுன்னு ஒரு லிஸ்ட்டை எடுத்து கொண்டு வாங்கப்பா அப்படிங்கிறார். அதை 7 பங்காக பகிரக்கடவர்கள். யூதா வம்சத்தாருக்கு தெற்கே இருந்த அப்புறம் திருப்பி ஒரு லிஸ்ட்டை சொல்கிறார். இப்போ இதில் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நமக்கு கர்த்தர் இந்த சாலி கிராமத்தில் சர்ச்சை வச்சுருக்காரா?
இப்போ இந்த சாலி கிராமத்தை சூழ்ந்து இருக்கக்கூடிய சின்மியா நகர் இருக்குது, விருகம்பாக்கம் இருக்குது, கேகே நகர் இருக்குது, இந்த பக்கம் வடபழனி இருக்குது. இதெல்லாம் நம்முடைய எல்லைகளுக்குள்ளே இருக்கக்கூடியது. ஒரு இடத்துல கர்த்தர் ஒரு சபையை வச்சிருக்கிறாருன்னா இந்த எல்லைகளை சுதந்திரித்து கொள்ளும்படி தேவன் நமக்கு வச்சிருக்கிறார். கரெக்டா? அப்போது நம்ம போய் ஆத்துமாதாயம் பண்ணுங்க, போய் ஊழியம் செய்யுங்க, இந்த ஏரியாவை சுதந்திரித்து கொள்ளணும் அப்படின்னு எவ்வளவோ பிரசங்கம் பண்ணினாலும் யாரும் எதையும் என்ன செய்யலை, பண்ணலை. இப்போ யோசுவாவாகிய ஜீவா உங்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் இருக்கிற பகுதிகளில் அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து எந்த இடத்துல என்ன ஊழியம் செய்யலாம், சண்டே கிளாஸ் நடத்தலாமா அல்லது ஒரு கேர்சல் நடத்தலாமா, என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நீங்கள் இதற்காக அதை பங்கிட்டு கொள்ளுகிறதற்கு நீங்கள் ஒரு 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 சுய முயற்சி எடுக்கணும். எடுப்பீங்களா ஜெயாமா? செய்வீங்களா? செய்யணும். நீங்கள் இருக்கிற ஏரியாவில் இந்த ஏரியாவுக்குள்ளே இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படாமல் இருக்குது. அப்போ ஒரு வீட்டை தெரிந்து கொண்டு யார் வீட்டில் நடத்தலாம் அல்லது இந்த இடத்துல எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம செய்யலாம். இப்போ நீங்கள் அதான் உங்களை ஆண்டவர் இங்கேருந்து உங்களை மோட்டிவேட் பண்ணுறாரு. நீங்கள் தான் போய் என்ன செய்யணும், போயிட்டு உங்களுடைய வீடு, உங்களுடைய இருப்பிடம், உங்களுடைய சூழ்நிலை, உங்களை சூழ்ந்து இருக்கிற மக்கள், நீங்கள் அதான் எப்போவுமே நான் சொல்லுவேன், கர்த்தருடைய பிள்ளைகள் கொஞ்சம் சுற்று வட்டத்தில் இருக்க ஜனங்களோட கொஞ்சம் நல்லா பேசி பழகி இருக்கணும். ஆமென். பக்கத்து வீட்டில் சண்டை, எதிர்த்த வீட்டில் சண்டை, இந்த வீட்டில் சண்டை. ஆனால் எங்களுக்கு அந்த போராட்டம் இருக்குது. ஏன்னா இங்கே சர்ச்சு இருக்கிறதுனால அப்படின்னு இருப்பாங்க. இது சர்ச்சு. ஆனால் உங்களுடைய வீடுகளில் நீங்கள் எல்லாரோடையும் சமாதானமாக பழகி மற்றவர்களோடு கூட நல்லா ஒரு சந்தோஷமாக இருக்கும் பொழுது அவங்கள நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு கூட்டம், ஒரு வாரத்துக்கு ஒரு கூட்டம் அப்படின்னு கூப்பிட்டா வரக்கூடிய அளவுக்கு இருந்தால் அந்த பகுதியை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஆமென். அதை யார் செய்ய முடியும் சொல்லுங்க? இப்போ தேசம் கர்த்தருடையதாய் மாறணும். அதுக்கு என்ன செய்யணும்? 12 கோத்திரங்கள் தான் அதை செய்ய முடியும். 12 கோத்திரமுமே எங்களுக்கு ஒரு இடமும் இங்கே வேண்டாம் அப்படின்னு சொன்னால் தேசம் இன்னைக்கு எப்படி ஒரு இஸ்ரேல் தேசம் உருவாகி இருக்கும்? 12 கோத்திரங்களும் சேர்ந்து தான் இன்னைக்கு இஸ்ரேல் கோத்திரமாக அங்கே இருக்கிறது. இன்னைக்கு அது ஒரு சின்ன நாடாக இருந்தாலும் அது இன்னைக்கு அது ஒரு அரணான பட்டணமாக இருக்கிறது. எத்தனை நாடுகளுக்கும் சவால் விடக்கூடிய அளவுக்கு தேவன் இன்றைக்கும் அதன் மேலே ஒரு பெரிய பாதுகாப்பை வைத்திருக்கிறார். எந்த தேசங்களும் அதை நெருங்க முடியாது. அந்த அளவுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் அதை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். காரணம் என்னன்னா, அன்னைக்கு யோசுவா சொன்னதை அவங்க கேட்டாங்க. புரியுதா? இன்னைக்கு யோசுவா சொல்றதை கேட்பீங்களா? ஆமென். உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலையில் நான் எந்த விதத்தில் ஊழியம் செய்ய முடியும், எந்த விதத்தில் நான் ஆண்டவருடைய அன்பை பற்றி நான் பேச முடியும் அப்படிங்கிறத நீங்கள் கர்த்தருடைய கிருபையினாலையும் ஜெபத்தினாலையும் ஆண்டவரை எதாகிலும் கர்த்தருக்காக நான் செய்யணும், எதாகிலும் நான் இருக்கிற இடத்துல ஆண்டவரை உங்களுடைய மகிமை வெளியரங்கமாகணும் அப்படின்னு சொல்லி அந்த பகுதிகள் சுதந்திரமாக்கப்படுவதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? அதை கொண்டு 7 பங்காக பகிர்ந்து அது ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு. அப்புறம் 7வது வசனம் பாருங்க. நீங்கள் தேசத்தை 7 பங்காக எழுதி 6வது வசனம், இங்கே என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், அப்பொழுது இவ்விடத்தில் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் உங்களுக்காக சீட்டு போடுவேங்கிறார். அப்போது எந்த ஏரியாவுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் சர்வே பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டு கொண்டு வாங்க. ஃபஸ்ட் இந்த தெருவில் இந்த மாதிரி இருக்குது, எனக்கு தெரிஞ்ச ஒரு வீடு இருக்குது, அது இந்த இடத்துல ஒரு ஊழியம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை நீங்கள் கொண்டு வந்தால் அந்த இடத்துக்கு யாரை அனுப்பலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம்? அந்த இடத்துல ஒரு ஊழியத்துக்குரிய வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்தணும். அதுக்கு சபையில் உள்ள எல்லா விசுவாசிகளும் என்ன செய்யணும்? ஏன்னா கர்த்தருடைய வருகைக்கு முன்னாடி நம்முடைய தேசம் சுவிசேஷமயமாக்கப்பட வேண்டும். ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் முந்தி பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது வருகை இருக்கும். வருகை எப்போ வரும்? சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டிருக்கும் போது தான் வரும். அப்போ ஏன் ஆண்டவர் தாமதிக்கிறாரு? இன்னும் அறிவிக்கப்பட வேண்டிய இடங்கள் இருக்குது. அப்போ அதை சுதந்திரித்துக் கொள்ளுகிற வேலை யாருக்கு இருக்குது? நமக்கு தான் இருக்குது. ஆமென். சரி, அப்போது அப்படி நீங்கள் இனி வருகிற நாட்களில் உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களை, அங்கே இருக்கிற சூழ்நிலைகளை வச்சு பேர் எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாம் போயிட்டு நாளைக்கே ஒரு லிஸ்ட்டை போட்டு கொண்டு வாங்கன்னு நான் சொல்லலை. உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள், அதாவது ரட்சிக்கப்பட்டிருக்கிற வீட்லேயும் நம்ம ஒரு கூட்டம் நடத்தலாம், ரட்சிக்கப்படாதவங்களும் ஒத்துக்கொண்டாங்கன்னா அவங்க வீட்டில் கூட்டம் நடத்தலாம். ஏன்னா எங்களுடைய தலைமை சபையில் அந்த மாதிரி நடந்து அந்த குடும்பமே ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ள வைராக்கியமாக வந்த சம்பவங்கள்லாம் உண்டு. அதனால் அவங்க விரும்பினாங்கன்னா உங்களை விட அவங்க போல்டாக இருப்பாங்க. எங்கள் வீட்டில் நடக்குது, உனக்கு என்ன?
அப்படின்னுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு காரியத்தை நம்ம ஊழியத்தில் செய்யும் பொழுது நிச்சயமாக தேசம் கர்த்தருக்கு சொந்தமாகும். லேவிய 7வது வசனம் வாசிமா, நான் முடிக்க போகிறேன். லேவியருக்கு உங்கள் நடுவே பங்கில்லை, கர்த்தருடைய ஆசாரிய பட்டமே அவர்கள் சுதந்திரம். அப்போ லேவியர் என்பது ஆசாரியர்கள் நாங்கள் தான். நாங்கள் அதை செய்ய முடியாதுங்கிறாரு. ஊழியக்காரங்க அதை செய்ய முடியாது. நீங்கள் தான் அதை என்ன செய்யணும், செஞ்சு கொண்டு வரணும். ஏன்னா எல்லாரும் போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம். நீங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறதெல்லாம் உங்களுடைய கோத்திரத்துக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் அது ஆகும். ஆனால் லேவியருக்கு அதில் பங்கு கிடையாதுன்றார். அப்போது லேவியர்களுக்கு யாருது? அப்போ நீங்கள் தான் கொண்டு வர்றது தான் என்னது, லேவியர்களுடைய பங்காக இருக்கும். கர்த்தருடைய ஆசாரிய பட்டமே அவருடைய சுதந்திரம் என்று சொல்லி அது இப்போ நான் நிறைய விளக்கம் கொடுத்தா டைம் ஆகிடும். 8வது வசனம். அப்பொழுது அந்த மனுஷர் எழுந்து புறப்பட்டு போனார்கள். தேசத்தை குறித்து விவரம் எழுத போகிறவர்களை யோசுவா நோக்கி, நீங்கள் போய் தேசத்திலே சுற்றி திரிந்து அதன் விவரத்தை எழுதி என்னிடத்தில் திரும்பி வாருங்கள். அப்பொழுது இங்கே சீலோவிலே கர்த்தருடைய சந்நிதியில் உங்களுக்காக சீட்டு போடுவேன் என்று இதை சொன்ன உடனே அப்பொழுது அந்த மனுஷரெல்லாம் எழுந்து புறப்பட்டு போனார்கள். எதுக்கு? வீட்டுக்காக. இப்போ நீங்கள் நான் சொன்னது ஜெபம் பண்ணி முடிச்சோடனே நீங்கள் போக போகிறீங்க. போகும்போது ஒரு தீர்மானத்தோடு போகணும். நான் எந்த விதத்தில் கர்த்தருக்கு பிரயோஜனமாய் நான் போக போகிறேன், நான் போய் கர்த்தருக்கு பிரயோஜனமான காரியத்தை எந்த விதத்தில் நான் என்ன செய்ய போகிறேன், ஊழியத்துக்காக நான் பிரயாசப்படுகிறேன். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து நீங்கள் ஜெபம் பண்ணி ஞானத்தை கேளுங்க, கர்த்தர் ஒரு வாசலை திறப்பார். இல்லையா? நான் இருக்கிற இடம் என் மூலமாக கிறிஸ்துவின் வாசம் வீசணும். ஒரு கூவாறு இருக்குது, அதை சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் அதோடைய வாசனையை அது காட்டுது. ஒரு பூ மார்க்கெட் இருக்குது, அது இருக்கிற இடத்துல சுற்றியில் இருக்கிற ஜனங்களுக்கு அந்த ஒரு பூ வாசனையை காட்டுது. அப்போ நீங்கள் என்ன ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே, என்கிட்ட இருக்கிறீங்களே, அதாவது நாங்கள் கிறிஸ்துவிற்கு நற்கந்தமாக இருக்கிறோம் அப்படின்னு பவுல் சொல்கிறார். நற்கந்தம்னா என்ன? வாசனை திரவியம். நாங்கள் கிறிஸ்துவுக்கு நற்கந்தமாக இருக்கிறோன்னா எங்கள் மூலமாக அந்த வாசனை பரவணும். அதனால தான் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை அல்லது ஜீவ வாசனை, பல வார்த்தைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது அவர் எனக்குள்ளே இருக்கிறார்னா அவருடைய வாசனை எனக்குள்ளே வீசும். பேதுரு ஐயோயோ ஏசு எனக்கு தெரியாதுன்னா, ஆனால் அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, இவன் பேச்சு காட்டி கொடுக்குதே. புரியுதா? இவன் பேச்சு காட்டி கொடுக்குதே அப்படின்னா அவன் அந்த வாசனை உள்ளே இருக்குது. அவன் அந்த சூழ்நிலைக்கு பயந்து ஏதோ ஐயோ எனக்கு தெரியாது, ஏசுனா யாரும் தெரியாதுன்றான். ஆனால் நீ பேசும்போதே தெரியுதையா நீ கிறிஸ்துவோடு கூட இருந்தவன் அப்படின்னு தெரியுதே. அதுதான் வாசனை. அல்லேலூயா. அந்த வாசனையை ஆண்டவரே என்னை, அதாவது நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல, என்னை காண்கிறவர்கள் எனக்குள்ள இருக்கிற இயேசுவை பார்க்கணும், அதற்கேற்றபடி என்னுடைய வாழ்க்கை என் மூலமாக வாசனை வீசட்டும். அநேகர் ஆண்டவர்மாரை ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை சாட்சியாக இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு ஒரு வைராக்கியமான தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோம். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்துவார். ஆமென். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் அப்படியே எழுந்து நிற்போமா? ஆண்டவரே, ஹல்லேலூயா. உம்மை அறிகிற அந்த அறிவின் வாசனை ஆண்டவரே என் மூலமாய் வீசுகிறதற்கு ஆண்டவரே நான் ஜாக்கிரதையாய், ஆண்டவரே இவ்வளோ காலம் நான் அசதியாக இருந்தது போல இனிமேல் நான் இருக்கக்கூடாதுப்பா. எந்த விதத்தில் ஆகிலும் உமக்கு நான் வாசனை வீசுகிற ஒரு நற்கந்தமாய் நான் வாழ எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. கெஞ்சி கேளுங்களேன் ஆண்டவரே. ஏதோ வாழ்ந்தோம் ஏதோ முடிச்சோன்னு சொல்லி எங்கள் வாழ்க்கை இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பவுல் அப்போஸ்தலனுக்கு எத்தனையோ கோடிக்கணக்கில் மில்லியன் கணக்கில் சொத்துக்கள் இருந்தது. கிறிஸ்துவை அறிந்த அந்த காரியத்தினாலே அவனுடைய குடும்பம் அவனை விட்டு அவனை விலக்கி வைத்தது. தாய் தகப்பனெல்லாம் அவனை புறக்கணித்தார்கள். அந்த காலத்தில் எத்தனையோ கப்பல்களுக்கு அவங்க சொந்தக்காரனாக இருந்தான். அவனுடைய வரலாறு அதுதான். அதிகமாய் படித்த ஒரு மனிதன். அவர் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எனக்கு லாபமாய் தோன்றினவைகளை எல்லாம் நான் நஷ்டம் என்று விட்டேன், அதை குப்பையுமாய் எண்ணுகிறேன். இந்த உலக மேன்மையெல்லாம் எனக்கு குப்பை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்காக ஆண்டவரே நான் வாழணும்.
ஆண்டவரே உம்மோடு கூட நான் இருக்கணும், உண்மை நான் வெளிப்படுத்தணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எத்தனை பேர் வாஞ்சியா இருக்கிறீங்க? அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி அல்லேலூயா, ஒரு பாரம், ஆவிக்குரிய அந்த பாரம் உங்களுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா, கிறிஸ்துவின் வாசனை வீசுகிற ஒரு வாசனை திரவியமாய் என்னுடைய வாழ்க்கை இருக்கட்டும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையை பார்க்கிறவங்க ஆண்டவரே, நானும் கிறிஸ்துவை பின்பற்றணுமேனு கேட்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு வாசனை தேவன் எனக்குள்ள குடும்பப்பா நாங்க வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, உங்களால முடியாத காரியம் ஒண்ணும் இல்லையப்பா. அல்லேலூயா. ஒருவேளை சில குறைகள் எங்களுக்குள்ள இருக்குமானால் ஆண்டவரே, இந்த வேளையில அந்த குறைகளை எல்லாம் நீக்கி போடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த உலகத்தை திருப்திப்படுத்துகிறதற்காக ஆண்டவரே, கிறிஸ்துவை நாங்கள் மறுதலிக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது ஆண்டவரே. அல்லேலூயா, நாங்கள் உம்மை பிரதிபலிக்க வேண்டுமே ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. நான் உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியா மாலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே. எல்லாம் வாஞ்சையோட உண்மையா கேளுங்களேன். வெளிச்சம் கொடுக்கணுமே. நானும் ஓடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. நானும் ஓடு ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலக பெருமை, உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே. உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே. உம்மையே என் கண்முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே. உங்களை தான் எங்க கண்ணு முன்னாடி வச்சு நாங்க ஓடி ஜெயிக்கணும். கண்முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே. ஓடி இருக்கணுமே. நானும் ஓடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. நானும் ஓடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஆத்மபார உருக்கத்தோடு, ஆத்மபார உருக்கத்தோடு அழுது புலம்பணுமே. ஆத்மாக்களுக்காக ஆண்டவரே கண்ணீர் வெடித்து ஆண்டவரே நாங்கள் செபிக்கத்தக்கது எங்களுக்குள்ள ஒரு ஆத்ம பாரத்தை ஊற்றுங்கப்பா. அழுது புலம்பணுமே. இரவும் பகலும் விழித்து ஜெபிக்கும் மேய்ப்பனாகணுமே. எங்கள் தேசத்துக்காக ஆண்டவரே, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் அழுது ஜெபிக்கிறவர்களாய் ஆண்டவரே எங்களை மாற்றுங்கப்பா. ஓ ரஷாதா தீபாலா வாதியோதரா கஷ்மனஹல நிமகந்தியா கஷ்மரமா. நானும் ஓடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. நானும் ஓடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஸ்தோத்திரம் பிதாவே, சர்வவல்ல தேவனே, மாலை வேளையிலும் கூட கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, ஒப்பு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, நல்ல தீர்மானங்களை எடுத்துக்கொண்டு என் வாழ்க்கை கிறிஸ்துவுக்கென்று நற்கந்தமாய் வாசனை வீசுகிற ஒரு வாழ்க்கை ஆண்டவரே நான் வாழ எனக்கு உதவி செய்ய.
நான் இருக்கிற பகுதிக்கு நான் உத்தரவாதியாக இருக்கிறேன் ஆண்டவரே. என்னை சுற்றிலும் இருக்கிற ஆத்துமாக்களுக்கு நான் தானே ஆண்டவரே உம்மிடத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் ஆண்டவரே. அப்படியாக என்னை சுற்றிலும் இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னை பயன்படுத்துங்கப்பா. வலது கரத்தை உயர்த்தி கேளுங்க ஆண்டவரே. என்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கு என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. என் கூட வேலை செய்யறவங்களை ரட்சிப்புக்குள் நடத்துவதற்கு என்னை பயன்படுத்துங்கப்பா ஆண்டவரே. என்னோடு படிக்கிறவர்களை ஆண்டவரை ரட்சிப்புக்குள் நடத்த தேவன் என்னை பயன்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எப்படியாகில் ஆண்டவரே உமக்கு நான் கனி கொடுக்கிற ஒரு மரமாய் உமக்கு பிரயோஜனமுள்ள பிள்ளையாய் வாழ என் வாழ்நாள் எல்லாம் உமக்கு ஆண்டவரே கனி தருகிற ஒரு மரமாய் வாழ எனக்கு உதவி செய்யுங்கப்பா. தொடர்ந்து ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களை சுற்றிலும் தேவன் வேலியடைத்து பாதுகாத்து வசனத்தை கேட்ட யாவரையும் அவருடைய குடும்பங்களையும் தேவன் வேலியடைத்து காத்து வழிநடத்துங்க. எல்லா தீங்குகளுக்கும் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சத்தமா சொல்லுங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் அவர்கள் வருகை மட்டும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காலை ஜெபத்தை தயவு செஞ்சு மிஸ் பண்ணாம நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க. அது நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். God bless you.